கனா கண்டேண்டி அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கனா கண்டேண்டி அப்படி தொடரில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபக் காவியா வந்து தீபக்கை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தா வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து தீபக் வந்து காவியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மேலே காதல் வந்திருக்கு. இப்போ வந்து சரி பைசா கஷ்டப்படுறாங்களே, சரி ஒரு மாடலில் நடிங்க சொல்லி வெளியூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு தீபக்கு. அப்போ அங்கே என்னாச்சு அப்படின்னா காவியா கீழே விழ போகிறாங்க. அப்போ வந்து அவருக்கு ஜோடியாகவே தீபக் வந்து காவியாவுக்கு ஜோடியாகவே நடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ போகிற அவங்களுக்கு பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே காவியாவுக்கு வந்து காதல் வந்துடுது. அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்தது பிடிக்க போகிறாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வரும்போது இந்த நேரமாக அவங்க முதலாளி பொண்ணுக்கு இவங்களுக்கு நிச்சயம் வேறு நடந்திருக்கு. அதனால் தீபக் கண்டிப்பாக வந்து பார்த்தா காவியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இல்லை அவங்க ஓனரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து 16ஆம் தேதியிலேருந்து 17 இந்த 2 நாளைக்கு வந்து ப்ரொமோ தான் காட்டியிருக்காங்க. சின்ன மருமகள் தொல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சேது வந்து தன் அப்பாவை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்க அப்பா வந்து வெளியில் கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்கார். வெளியில் கொண்டு வந்தோடனே இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து குடும்பமே வேண்டாம்னு சொல்லி போயிட்டா அப்படின்னு எல்லாமே சொல்கிறாரு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவில் தான் இருக்குது. இப்போ தமிழ்ச்செல்வி வேணுமா வேண்டாமா எல்லாமே நடந்ததை சொல்கிறாரு. இதை கேட்டு அப்பா அதிர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய முடிவில் தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜாங்க வந்து திகைச்சு போகிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. தமிழில் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாங்கதா அப்படின்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து இப்போ தலைவி ஆகிட்டாங்க. மீனாவை பார்க்கறது நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு வந்து வயது எரியுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக சொல்கிறாங்க. போய் காய் போடு அப்படிங்கிறாரு. உடனே முத்து ஓடி போய் காய் போட்டுக்கிறாரு. என் ரூமை பெருக்கு அப்படிங்கிறாரு. உடனே முத்து ஓடி போய் அந்த பெருக்கிறாரு. இப்படி அவங்க சொல்ல சொல்ல எல்லா வேலையும் முத்து வந்து பண்ணிட்டு வந்து ஓடி ஓடி வராரு. இதை பார்த்துட்டு கடைசியில் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, என்னதான் இருந்தாலும் இப்போ வீட்டில் வந்து ஆதரவாக இருக்கிறது புருஷன் தான் அப்படிங்கிறத அழகாக வந்து நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதற்கு இப்போ வந்து எல்லா இதை கேட்டு விஜயா வந்து திகச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோழன் வந்து காரில் போய்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு காதல் ஜோடி வர்றது. அண்ணன் கூட வந்து அவர் கூட வந்து காதலிச்சா கல்யாணம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவங்க குடும்பத்தில் எல்லோரும் வந்தாங்க. இதை பார்த்துட்டு பயந்து மாலை இவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இவர் தான் மாப்பிள்ளை நினச்சி சோழனை வந்து திட்டுறாங்க. கையில் மாலை வச்சுருக்க எங்கள் பொண்ணை எப்படி நீ இதை கேட்டு சோழன் வந்து திகைச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.